வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா இந்த பழங்கள் எடுத்துக்கொண்டாலே, இந்த ஒரு பழங்கள் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம் அப்படின்னா அது என்னென்ன பழம் அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கமா பார்ப்போம். நமக்கு எப்போதாவது இந்த மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவர் அணுகி அதை செக் பண்ணணுங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும். அதை நம்ம ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வைக்கு கூடுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கணும். குறிப்பாக பழங்கள், காய்கறிகள்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள், இந்த ஒரு பழங்கள் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ இந்த சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம், இந்த மாதிரி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை திறனை இதன் மூலமாக கூர்மைப்படுத்தும். மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள் எல்லாமே மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு AMD டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நம்மளுடைய கண் பார்வை திறனை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். ஸோ இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். அப்போ கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நம்ம சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செரிமானத்தையும் மேம்படுத்தும், கண் பார்வை திறனையுமே கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் எப்போதுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை தான் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்து எல்லாமே இருக்கு. இதன் மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குறைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கும். அதனால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முழு தானியங்களும் உங்களுடைய உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் ஏதாவது அசைவ உணவுகள் எடுத்துக்கணும், நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்க விருப்பப்படுறீங்கன்னா மீன் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. மீன் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்ம வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிட்றது நமக்கு மிகவும் நல்லது. அதுக்கு நம்ம அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வறுத்து பொரித்தெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் அளவாக எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கணும். மீன் குழம்புகளாக வைத்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கூட அது நமக்கு நல்லது தான். கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் கண் பார்வை திறனை மீன் நமக்கு கூர்மைப்படுத்தும். மீன் வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஸோ மீன்களை வாரத்தில் 2 முறை 2 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் கூர்மையாக தான் இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் சிங் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டையை நம்ம எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அப்படின்னாலுமே நீங்கள் எப்போதுமே அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது தான் நல்லது. வேய்ச்ச முட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது, அவித்த முட்டைகளை முட்டை குழம்புகளில் வைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றபடி நீங்கள் ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்வது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, இது எதுவுமே உங்களுக்கு நல்லது கிடையாது. ஒருவேளை இது உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை முழுமையாக கொடுக்காம போகலாம், அல்லது நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரைக்கும் முட்டைகளை அவித்து எடுத்துக்கொள்ளும் போது உடனே கண் பார்வை திறன் கூர்மையாக கிடைக்கும். ஊட்டச்சத்துக்கள் விரைவில் உறிஞ்சப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு
வரைக்கும் நீங்கள் பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குங்க. அதில் குறிப்பாக பாதாம் பருப்புகளில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கண் பார்வையை வந்து உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க செய்வதோடு கண் பார்வை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்தது நீங்கள் 10 பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னா 2.5 கிராம் புரோட்டீன் அது இந்த புரதத்தை இது உங்களுக்கு வழங்கும். ஸோ இது வந்து திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும். இரும்பு சத்து விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து நம்ம இணைத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அது போல தான் பாதாம் பருப்பும். மேலும் பாதாம் பருப்புகள் கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியுமே நமக்கு வந்து குறைக்கும். பாதாம் பருப்புகள் கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருதுங்க. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம 10லேருந்து 15 அப்படின்ற அளவுகள் எடுத்துக்கலாம், அல்லது 3லேருந்து 5, 5லேருந்து 8 அப்படின்னு உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண் பார்வை திறன் உங்களுக்கு கூர்மையாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளுமே உங்களுக்கு வந்து விரைவாக கிடைக்கும். இப்போ கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குங்க. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை வந்து சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான ஆபத்தை கேரட் நமக்கு வந்து குறைக்குங்க. கேரட்டை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்வதை விட பச்சையாக சாப்பிட்றது தான் சிறந்தது அப்படின்னு பல பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சேலட்டாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மைதான். ஆனால் நீங்கள் பச்சையாக ஜூஸாக எடுத்துக்கொள்வதை விடவும் கூடுதல் கவனம் வந்து கேரட்டை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்வதில் செஞ்சீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவில் உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும், கண் பார்வையும் கூர்மையாகவே விரைவாயிடும், கண் பார்வையுமே விரைவில் உங்களுக்கு வந்து கூர்மையாயிடும். அதே போல் உங்களுடைய அந்த கழிவுகள் எல்லாமே முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூடின் கொண்டு இருக்கு. லூடின் ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது என்ன பண்ணும் அப்படின்னா கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் முன்னாடியே தடுத்துரும். அதனால தான் நீங்கள் இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை தினமும் உங்களுடைய உணவுகளில் சரிவிகித அளவில் எடுத்துக்கொள்ளணும். காய்கறி வடிசாறு அதாவது வெஜிடபிள் சூப்பெல்லாம் அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதுவே நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை ஒவ்வொரு கீரையாக சுழற்சி அடிப்படையில் மாற்றி எடுத்துக்கொள்ளணும். கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமைச்சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமாக உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ் அந்த மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுமே பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு ஒரு காரணம் தான். அப்போ இது எல்லாமே கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தி கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.